அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக. நம் சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதியும் என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கிவிட ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக. அவர்களை கொண்டு அவருடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவானாக. நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அலைமோதுகிற நேரத்தில் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அமரக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. இந்த அரஃபாவுடைய தினத்தின் பொருட்டால் நாம் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அருமையான மோமின்களை, அரஃபாவுடைய தினத்தில் அரஃபாவுடைய நோன்பை நோற்று பெரும்பாலும் முசல்லிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய இந்த வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இன்று முழுக்க கேட்கக்கூடிய துவாக்களையும் என்றென்றும் கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே, நாளை தினம் பெருநாளுடைய தினம். நம்முடைய பள்ளிவாசலில் சரியாக 7:30 மணிக்கு ஒரே ஜமாத்தாக தொழுகை நடைபெறும் என்பதையும் நாம் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இந்த நாளைய தினம் என்பது அந்த தினத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களில் சிறந்த வணக்கம் உதுஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய வணக்கம்தான் மிக ஏற்றமான வணக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி அறுத்து அந்த இரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்வை போய் சேருகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு வணக்கங்களில் உடனுக்குடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது குர்பானி வணக்கம். குர்பானி வணக்கம் என்பது ஏன் நிகழ்ந்தது என்பதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சில விஷயங்களை சேர்த்து சொல்ல இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுன்னத் அபீக்கும், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்தாக இருந்தாலும் இதனால் நமக்கு என்ன பயன் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானினுடைய அந்த பிராணியின் உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அந்த ரோமங்களுக்கு பகரமாக ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, ஆடை பிடிக்கிற பொழுது கொழுத்த ஆடாக, நல்ல பருமனான ஆடாக, ரோமம் நிறைந்த கொம்புள்ள ஆடாக நீங்கள் பிடியுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்த ஆட்டை சுட்டி காமித்து இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். இந்த ஆடு அறுக்கக்கூடிய பழக்கம் ஏன் வந்தது என்பது
எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் கூட சில விஷயங்களை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயல்பாடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்னவென்று சொன்னால் அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை என்கிற பேரும் அவர்களுக்கு உண்டு என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. காரணம், அவங்க வம்சத்தில் நிறைய நபிமார்கள் வந்தார்கள் என்பதால் அவர்களுக்கு பெயரே அபுல் அன்பியா, நபிமார்கள் தந்தை என்கிற பெயரை வாங்கியிருக்கிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே 25 சூறாக்களில் பதிவு செய்யப்படுகிறான். குர்ஆனில் கிட்டத்தட்ட 114 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 114 சூறாக்களில் 25 சூறாக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுகிறான். இன்னும் சொல்ல போனால் 69 இடங்களில், குர்ஆனில் 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை தெளிவாக சொல்லியும், சில இடங்களில் காணித்தன் என்றும், சில இடங்களில் ஹனீஃபன் என்றும், சில இடங்களில் ஷாக்கிரன் என்று சொல்லி இப்படி அடைமொழியாலும் ஆக மொத்தத்தில் குர்ஆனில் இவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்ட இடங்கள் மொத்தம் 69 என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் சிலை வணக்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு அரும்பாடுபட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, தௌஹீதை சொல்வதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், இன்னல்கள் ஏற்பட்டாலும், உயிருக்கே உலை வைத்தாலும் எதற்கும் அஞ்சப்படாமல் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன நபிமார்களில் மிக பலமானவர்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிகம் ஆகின்ற வரைக்கும் குழந்தையே இல்லாமல் இருக்கிறார்கள். இறைவனிடத்தில் துஆ செய்தார்கள். சரியாக 86 வயதில் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை தருகிறேன் என்று சுப செய்தி சொல்லி 86 வயதில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இஸ்மாயில் என்கிற குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையின் மீது அதிகமாக பாசம் செலுத்தினார்கள். காரணம், திருமணம் முடித்தவுடன் குழந்தை உண்டாகிவிட்டால் அந்த குழந்தை மீது பெற்றோர் இருக்கக்கூடிய பாசத்தை விட, ஒரு ஜோடிகளுக்கு திருமணம் முடித்து ஒரு 10 வருடம் குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த ஜோடிகள் பெற்றெடுக்கிற குழந்தைகள் மீது அந்த பெற்றோர்கள் வைக்கக்கூடிய அன்பிற்கும் உடனே கிடைத்த அந்த பெற்றோருக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். காரணம், திருமணம் முடித்தவுடன் குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் எல்லோருக்கும் நடக்கக்கூடியது நடந்து விட்டது என்று சொல்லி அந்த குழந்தையின் மீது பாசம் இருந்தாலும் கூட அந்த குழந்தையை யார் தொட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், யார் முத்தம் கொடுத்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஒரு 10 வருடம் குழந்தை இல்லாமல் ஆஸ்பத்திரிக்காக பல லட்சங்களை செலவு செய்து அல்லது பல இடங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள், சீக்கிரம் தர மாட்டார்கள். ஒருவேளை அப்படி நீங்கள் நெருங்கிய சொந்தமாக இருந்து கேட்டு வாங்கிவிட்டாலும் கூட முத்தம் கொடுத்து பாருங்கள் சொல்லுவார்கள். வாய் வைத்து நீங்கள் முத்தம் கொடுக்காதீர்கள், கையில் தொட்டு முத்தம் கொடுங்கள் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? 10 வருடம் நாங்கள் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு நாங்கள் பல லட்சங்களை செலவு செய்து நாங்கள் பெற்றெடுத்திருக்கிறோம். எனவே நீங்கள் வாயை வைத்து நீங்கள் முத்தம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் குழந்தையை பாதிக்கும் என்று சொல்லி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாய் அந்த குழந்தையை கொடுத்த தந்தையிடத்திலேயே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் 10 வருடம் இடைவெளிக்கு குழந்தையை கொடுத்த தந்தையவே வாய் வைத்து முத்தம் கொடுக்காதே என்று ஒரு தாய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையின் மீது எந்த அளவுக்கு அக்கறையும் அவர்கள் மீது பாசம் இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உடனுக்குடனே குழந்தை கொடுத்து கிடைத்த தம்பதியினர் அந்த குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்படைய மாட்டார்கள், அல்லல்பட மாட்டார்கள். ஒரு 10 வருடம் குழந்தை இல்லாமல் குழந்தை விட்டார் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு சின்ன காய்ச்சல் வந்து விட்டால், சின்ன இருமல் வந்து விட்டால் அந்த பெற்றோர்கள் படுகிற பாடு இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர், அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் 10 வருடம் குழந்தையில்லை என்கிற பொழுது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அக்கறையும் அன்பும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 86 வயது, 86 வயது என்பதை நாம் வாழ்வோமா இல்லையா என்பதே நமக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு சூழல். அந்த 86 வயதில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குழந்தை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து இஸ்மாயில் என்கிற குழந்தையை கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் மனைவியும் மிகவும் பாசம் செலுத்தினார்கள். அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதும் தன் மீது அதிகமாக பாசம் செலுத்துவார்களே, நமக்கு எதை வேண்டாலும் செய்வதற்கு முன்னுவார்களே, இப்படி இஸ்மாயில் என்கிற குழந்தையை கொடுத்த பிறகு பாசம் அங்கு திரும்பி விட்டதோ என்று நினைத்து கொண்டு சோதிப்பதற்காக கனவில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு நிகழ்வை காமிக்கிறான். 86 வயதில்
தான் பெற்றெடுத்தது குழந்தையை அறுப்பது போன்ற ஒரு காட்சி. இந்த காட்சி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். ஒன்றும் இல்லைங்க, நாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது மௌத்தா போகிற மாதிரி கனவு கண்டா அந்த கனவுக்கு பிறகு நமக்கு தூக்கம் வரும். விருட்டு நினச்சி அஸ்தோஃபிருல்லாஹ் அலீம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எத்தனை சைத்தான வரட்டுமா அத்தனை விரட்டி தொழுவாதவங்க நான் தொழுது அன்னைக்கு ஃபஜருக்கு வந்து அஜரத்து கேட்டீங்களா, என்னப்பா நான் தூங்கிட்டு இருந்தேன், செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன், ஏதாவது பரிகாரமாக இருக்கா அஜத்து அப்படின்னு மட்டும் கேட்குறவங்க பார்க்குறோமா இல்லையா? இப்போ நாம் மௌத்தா போகிற மாதிரி கனவு கண்டாவே நமக்கு அடுத்து தூக்கம் வர மாட்டுது. அப்படின்னா ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் பெற்றெடுத்தது குழந்தை மௌத்தா போகிறது இல்லை, தாங்கையால் அறுக்கிற மாதிரி கனவு கண்டா அவங்களுக்கு என்ன சிந்தனை யோசிச்சு பாருங்கள். எதிர்த்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானை விரட்டுகிறார்கள். மறுநாள் அதே கனவு திரும்ப வருகிறது, ஷைத்தானை விரட்டுகிறார்கள். மறுநாள் அதே கனவு வருகிறது, ஷைத்தானை விரட்டுகிறார்கள். இப்படி ஒரு கனவு வந்துருச்சு வச்சுங்களேன், யார் கனவு கண்டாரோ சாப்பிட மாட்டாருங்க, முடியாது, அவரால் வாழ முடியாது. ஏன்னா இத்தனை தூரம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்ற இந்த குழந்தை என் கரத்தால் கொல்லப்போகிற என்ற கனவு வருகிறதே, தன் மனைவிடத்தில் சொல்வதற்கு கூட வெட்கப்படுவார், கஷ்டப்படுவார், யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருப்பார். அவருக்கு அதற்கு பிறகு தூக்கமே வராது. அவ்வளவு பலமான மனிதனுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு கனவு தான் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிற கனவு என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர். அந்த கனவை கண்ட பிறகு 4வது நாளும் அந்த கனவு வருகிற பொழுதுதான் முடிவு கூறுகிறார்கள், இதை ஷைத்தானின் கனவல்ல, ரப்பு என்னை சோதிக்கிறான் என்று சொன்னால், நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் புறத்திலிருந்து வகியை துவக்குவதற்கு முன்னால் கணவனின் மூலமாகத்தான் அல்லாஹ் துவக்கி இருக்கிறான். எனவே இந்த கனவு என் ரப்பு கொடுக்கக்கூடிய கனவு என்பதை விளங்கி கொண்டு அந்த குழந்தை அறுப்பதாக கனவு கண்ட நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நடக்கக்கூடிய நேரம் என்று சொல்கிறான். நடக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள் 13 வயசுன்னு சொல்கிறான். எத்தனை வயசுங்க? 13 வயசு குழந்தைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டுறாங்க. இந்த 13 வயசு கனவு 13 வயசு பிள்ளை நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஓடி ஆடி துள்ளி குதித்து தந்தை மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை அன்பையும் செலுத்தி அந்த குழந்தையை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மால் மறக்க முடியாதே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் மகன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி அல்லாஹ் ஒரு கனவு காமிச்சான், ஒன்று அறுக்கிற மாதிரி, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த கனவை நான் மதுசாப்பிட்டு நேற்று கேட்டேன், டே அப்பா உங்கள் வாப்பா இப்படி ஒரு கனவு கண்டு உங்கள்கிட்ட சொன்னார்னா என்ன சொல்லுவீங்க? வாப்பா வேண்டாம் உம்மா வேண்டாம் ஊரை விட்டு ஓடி போயிடுவா அப்படிங்கிறான். அத்தனை பேரும் சொல்கிறான். சின்ன பையன் 13 வயசு கூட இல்லை, 9 வயசு பையன் சொல்கிறான், எங்கள் வாப்பா இப்படி கனவு கண்டா அடுத்த நேரம் பக்கத்தில் நிற்க மாட்டேன், அவரை கண்டா ஓடிடுவாங்கிறான். இப்போ சாதாரண ஒரு பையனுக்கு 9 வயசு பையனுக்கு இந்த சிந்தனை அப்படின்னா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சிந்தனை வந்திருக்கணும்? அவங்க சொல்கிறாங்க பாப்பாட்ட, பாப்பா உங்கள்கிட்ட ஒரு ஆள் பொருள் கொடுக்குறாரு, அந்த பொருளை கொஞ்ச நாள் கழித்து திருப்பி கேட்டால் நீ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கொடுத்த பொருள் யார் கொடுத்தாரோ அவர் திருப்பி கேட்கிறவர்கள் கொடுப்பது தானே சால சிறந்தது, எனவே கொடுத்து விடுவேன். அப்படி என்று சொன்னால் என்னை கொடுத்தது இறைவன் தானே உங்களுக்கு கொடுத்தான், இறைவன் தானே அறுக்க சொல்கிறான், அப்படி என்றால் அறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தையின் மனோதத்துவத்தை என்னவென்று நாம் பாராட்டுவது என்று சொல்ல முடியவில்லை. அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக தன்னுடைய கத்தியை நன்றாக தீட்டி அந்த குழந்தையை அழைத்து கொண்டு ஒரு மலையடிவாரத்தில் படுக்க வைத்து அறுக்க போகிற பொழுது குழந்தை சொன்னதாம், என்னை நிமித்தி போட்டு அறுத்தேன் என்று சொன்னால் என் முகத்தை பார்த்து நீங்கள் இறக்கப்பட்டு விடுவீர்கள், எனவே என்னை குப்பர போட்டு என்னை அருங்கள் என்று ஒரு குழந்தை சொல்கிறது என்று சொன்னால் இறைவனுக்காக தியாகம் செய்வதற்காகவே பிறந்த குழந்தையோ என்பதால் தான் அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை வைத்து அழுத்துகிறார்கள், ஆனால் கூர்மையான கத்தி அறுவடை அது மறுக்கிறது. வேகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையின் மீது அடிக்கிறார்கள், கல் துகள் துகளாக அது பிளந்து ஓடுகிறது, வருத்தப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி உங்கள் கனவை நீங்கள் நினைவாக்கி விட்டீர்கள், உங்கள் சோதனை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு இறக்கினான். அந்த ஆடு கிட்டத்தட்ட சொர்க்கத்தில் 40 வருடங்களாக வளர்க்கப்பட்ட ஆடு என்று சொல்லி நமக்கு முஃபஸ்ஸிர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 40 வருடமாக வளர்க்கப்பட்ட அந்த ஆட்டை கொடுத்து
இஸ்மாயிலுக்கு பதிலாக இந்த ஆட்டை கொடுங்கள் என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு அந்த ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ் அவருடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த தியாகத்தை நினைவூட்டி உலகம் அழிகின்ற வரைக்கும் எல்லா மூமின்களும் யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் கொடுப்பதற்கு இன்றைக்கு முன்வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த சேவையை அவருடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இன்றைக்கு மூமின்கள் கொடுக்கிறார்களே, இதுவே மிகப்பெரிய அடையாளம். பார்க்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் அந்த சந்தையில் இத்தனை கோடி, இந்த சந்தையில் இத்தனை கோடி, இந்த முஸ்லிம்களால் ஏழை மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு என்று சொல்லி இன்றைக்கு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான மூமின்களே, சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் செய்தி வந்தது. ஒரு மாடு பாகிஸ்தானில், அந்த மாட்டின் விலை எவ்வளவு தெரியுமா? 1,10,00,000 என்று நினைக்கிறேன். ஒரு மாட்டின் விலை 1,10,00,000 என்று கூறுகிற பொழுது வாங்குறவர் சொல்கிறார், எவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ரப்புக்காக, எங்கள் இறைவன் உத்தரவிட்டதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதற்காக எங்களுக்கு லட்சங்களோ கோடியோ எங்களுக்கு பெரிதில்லை, நல்ல ஜவான்களாக கொடுக்குவதற்காக எத்தனை கோடி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாங்குகிறவன் சொல்கிறான் என்று சொன்னால், அருமையான மக்களே, இதுதான் ஈமான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த குர்பானி என்கிற அந்த நிகழ்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குழந்தையை கொள்வதற்கு அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வதற்கு முயற்சித்ததால் அல்லாஹ் அதை வேண்டாம் என்று சொல்லி அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஆட்டைத்தான் இன்றைக்கு நாம் கொடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், நல்ல ஆட்டை கொடுங்கள், திடகாத்திரமாக கொடுங்கள், சதை உள்ளதை கொடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி பிராணி தான் நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடப்பதற்கு உங்களுக்கு வாகனமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். எனவே மூமின்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது, சாதாரண கல்யாண காட்சிக்கு தேர்ந்தெடுக்கிற பொழுதும் கூட கொஞ்சம் ஏப்பையும் சாப்பையுமாக தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஆனால் குர்பானிக்கு என்று பார்க்கிற பொழுது காசு பணத்தை பார்க்க மாட்டார்கள். நல்ல ஈமான்தாரிகள், அல்லாஹ் ரசூல் மீது மஹப்பத் வைத்தவர்கள், அதையும் தாண்டி சிலர்கள் லேசு மாசாக எடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஈமானில் பலகீனம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்தருள்வானாக. கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.